ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் ஹெல்த்தியான பீனட் சட்னி தாங்க பார்க்க போகிறோம். வாங்க அதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முதல்ல ஒரு சின்ன பவுலில் 1 கப் அளவுக்கு நான் பச்சை வேர்க்கடலை எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறமா ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை நல்லா நீட்டமாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு 7-8 பல் பூண்டு எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு எடுத்துக்கோங்க. அதில் பாதி அளவுக்கு 1 டேபிள் ஸ்பூன் அளவு கடலைப்பருப்பு எடுத்துக்கிட்டால் போதும். ஒரு 6 வரமிளகா, காரம் உரைக்கிற வரமிளகாவாக இருந்தால் 5 போட்டுக்கோங்க, இல்லைன்னா 6 போட்டுக்கலாம். ஒரு பெரிய சைஸ் தக்காளியில் நான் பாதி எடுத்துக்கிட்டேன். பாதி தக்காளி மட்டும் போட்டுக்கணும். அதுக்கப்புறம் ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி எடுத்துக்கோங்க. முதல்ல வாணலியில் நம்ம தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி அதில் இந்த பச்சை வேர்க்கடலையை போட்டு நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கோங்க. எடுத்து தனியாக அதை ஆற வச்சுருங்க. அதுக்கப்புறமா நம்ம அதே எண்ணெயில் கடலைப்பருப்பையும் உளுத்தம்பருப்பையும் போட்டு நல்லா பொன்னிறமாக அதையும் வறுத்து எடுத்து வச்சுக்கணும். கடலைப்பருப்பும் உளுத்தம்பருப்பும் நல்லா பொன்னிறமாக வதங்கினது உடனே நம்ம அதில் 6 வரமிளகா எடுத்து வச்சுருந்தோம்ல, அதை போட்டு நல்லா அதையும் வதக்கிக்கோங்க. வரமிளகாவை போட்டு ஒரு 2-3 வதக்கின உடனே அதுக்கப்புறமா நம்ம பெரிய வெங்காயமும் பூண்டும் எடுத்து வச்சுருக்கோம்ல, அதையும் போட்டு நல்லா வதக்குங்க. பூண்டும் பெரிய வெங்காயமும் கலரை மாறி நல்லா வர வரைக்கும் நல்லா வதக்கணும். வதக்கினதுக்கப்புறமா தக்காளி எடுத்து வச்சுருக்கோம்ல, பாதி தக்காளி, அந்த பாதி தக்காளியையும் போட்டு நல்லா வதக்குங்க. அது கூடயே புளி எடுத்து வச்சுருக்கோம்ல, அதையும் போட்டு நல்லா வதக்குங்க. இதெல்லாமே நல்லா வதக்கின வாட்டி ஒரு மூடி தேங்காவில் நான் பாதி அளவுக்கு தேங்காவை எடுத்து வச்சுருக்கேன். அதையும் போட்டு ஒரு 2-3 வதக்கு நல்லா வதக்கி விடுங்க. வதக்கிட்டதுக்கப்புறம் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அதை ஆற வச்சிடலாம். அதுக்கப்புறம் நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு அதை அரைச்சி எடுத்துக்க வேண்டியது தான். அரைக்கும்போது நமக்கு இந்த சட்னிக்கு தேவையான அளவு உப்பு போட்டு அரைச்சிக்கணுங்க. அதுக்கப்புறம் நம்ம எப்பயும் சட்னி தாளிக்கிற மாதிரி கடுகு, உளுந்து, பெருங்காயம், கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு தாளித்து நம்ம எடுத்து இந்த சட்னியில் கொட்டி கலந்து விட்டு சூடாக இட்லி வச்சு சாப்பிட்டு பாருங்கள். வேறு லெவலாக இருக்கும். இந்த சட்னி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. ஆனால் இதில் கொஞ்சம் காரமும் கொஞ்சம் புளிப்பும் அதிகமாக இருந்தால் தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த சட்னி. இந்த சட்னி குழந்தைங்களுக்கும் பெரியவங்களுக்கும் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கிற மாதிரி தான் இருக்கும். நீங்களும் இதே போல் வேர்க்கடலை சட்னி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா SS Vlogsக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.